திருவண்ணாமலை ஆரணி அருகே நகைக்கடையின் மேற்கூரை வழியே உள்ளே சென்ற மர்ம நபர்கள் லாக்கரிலிருந்து 15 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார். தற்போது கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் என்ன நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். ஆரணி அருகே பிரபல நகைக்கடையில் மேற்கூரை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் 15 கிலோ வெள்ளி நகை கொள்ளையடிச்ச அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆட்டினமங்கலம் ஈபி நகரில் உள்ள இரும்புலி கிராமத்தை சேர்ந்த திமுகவை சேர்ந்த பெருமாள் என்பவர் பெருமாள் ஜுவல் என்ற கடை நடத்தி வருகிறார். இந்த கடையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். நேற்று முன்தினம் இரவு கடையை வழக்கம் போல கடையை மூடிவிட்டார்கள். நேற்று விடுமுறை என்பதால் இன்று காலையில் வழக்கம் போல் காலையில் நகை கடை திறந்து பார்த்திருக்கார்கள் பணியாளர்கள். அப்போது நகைகள் சிதறி கிடந்ததும் எல்லா பொருட்களும் சிதறி கிடந்தது பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் சம்பந்தமாக நகைக்கடை உரிமையாளர் பெருமாளிடம் தகவல் கொடுத்து பின்னர் ஆரணி தாலுகா போலீஸ் புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு எஸ்பி சுதாகர் மற்றும் டிஎஸ்பி பாண்டீஸ்வரி, இன்ஸ்பெக்டர் அகிலம் உள்ளிட்ட போலீசார் விரைந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. விசாரணையில உள்ளே லாக்கரில் இருந்த 15 கிலோ வெள்ளி நகையை மற்றும் சில பொருட்களை தெரிவிச்சது சம்பவத்தில் தெரிய வருகிறது. இதை அனைத்து மோப்ப நாய் மியா வர வைத்து சிறிது தூரம் ஓடியது யாரும் கவி பிடிக்கவில்லை. தற்போது தடயல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். இச்சம்பவம் ஆரணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.